அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் நூடுல்ஸ். ஆனால் யூஸ்வலாக நம்ம செய்கிற மைதா நூடுல்ஸ் இல்லாமல் மில்லட் நூடுல்ஸ் வச்சு ஒரு வெஜ் நூடுல்ஸ் ரெசிபி தான். வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 800 ml 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த நூடுல்ஸ் கொஞ்சம் அதிக நேரம் வேக வைக்கணும். அதனால் தண்ணி எச்சா எடுத்து தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக எண்ணெயும் விட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இதில் இன்றைக்கி சம்மோர் பிராண்டோட மில்லட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது குதிரைவாலி நூடுல்ஸ். இதில் எல்லா டைப் மில்லட் நூடுல்ஸும் இருக்குது. மைதா கொஞ்சம் கூட சேர்த்துலிங்க. 100% நேச்சுரல். அதே மாதிரி எம்எஸ்டியும் ஆட் பண்ணாமல் தான் இதோட ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லாமல் தான் செஞ்சுருக்காங்க. நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் அளவுக்கு நூடுல்ஸை அப்படியே உடைக்காமல் உள்ளே அப்படியே சேர்த்திக்கோங்க. நீங்கள் நூடுல்ஸை உடச்சி சேர்த்துனிங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் உடஞ்சிரும். நம்ம எடுக்கும்போது ஃபோர்க்கில் எடுக்கும்போது நல்லா லாங் ஸ்ட்ரிங்ஸ் வராது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி கூட கலந்து நல்லா கொதிச்சு வரும்போது தானாக அதெல்லாமே பிரிஞ்சு வந்துடும். இந்த நூடுல்ஸ் நம்ம யூஸ்வலாக செய்கிற மைதா நூடுல்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். எப்படியோ ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். 8 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று விட்டு உதிர்ந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நீங்கள் கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா கட் ஆகணும். அந்தளவுக்கு இருந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த சுடுதண்ணியில் இருக்க நூடுல்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு வலை வச்சு இந்த மாதிரி நூடுல்ஸை ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அதை ரொம்ப நேரம் அந்த சுடுதண்ணிலே போட்டிருந்திங்கன்னா கொலைஞ்சு போன மாதிரி ஆகிடும். தண்ணியை வடிச்சிட்டு மேலே கொஞ்சம் நார்மல் வாட்டர் விட்டு அலசி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி விடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிராக வரும். கூட மேலே கொஞ்சம் எண்ணெயும் விட்டு கலந்து விட்டிங்கன்னா நூடுல்ஸ் ஆறுனாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே உதிராகவே இருக்கும். இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் கூட சூடானதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சுக்கோங்க. நல்லா வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா, ரொம்ப வதங்க தேவையில்லை, லேசாக வதங்கி அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்க குடமிளகாய், கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் எல்லாமே நான் இன்றைக்கி நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த காயெல்லாம் ஒன்று கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம், எண்ணெய், இந்த காய் எல்லாமே கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோம். நம்ம ஆட் பண்ண போகிற மசாலா பவுடர்லேயும் உப்பு இருக்கும். அதனால் காய்க்கு மட்டும் அளவாக உப்பு சேர்த்திக்கோங்க. காய் ரொம்ப வெந்து வந்துடக்கூடாது. இந்த உப்புலேயும் எண்ணெயிலையும் கலந்து அந்த க்ரன்ச்சினஸ் போகாத அளவுக்கு வதக்கிக்கோங்க. காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸ் பேக்கெட்லேயே இருக்க டேஸ்ட் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் சொன்ன மாதிரி எம்எஸ்டி ஆட் பண்ணாமல் தான் செஞ்சுருக்காங்க. இதோட காரம் பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் மிளகுத்தூள் நுணுக்கி போட்டுக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் வேணுனாலும் வரமிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால இந்த காரமே போதும். நல்லா கலந்து விட்டுட்டு காய் மசாலா கூட கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நூடுல்ஸ் காய் கூட ஆட் பண்ணிவிட்டு மசாலா போட்டிங்கன்னா அங்கங்கே மசாலா பவுட்ரு நூடுல்ஸில் கலந்து வராமல் போயிடும். அதனால் எப்போவுமே காயிலேயே மசாலா பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா நூடுல்ஸ் உடையாமல் காய் கூடையும் நல்லா கலந்து மசாலாலாம் கோட்டாகி ஈவனாக கோட்டாகி வரும். நீங்கள் ஒரு கரண்டி மட்டும் வச்சு திருப்பி விட்டு கலந்து விட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும். இங்கே பாருங்கள், நம்ம நூடுல்ஸ் உடையாமல் நல்லா லாங் ஸ்ட்ரிங்ஸோட எல்லா பக்கமும் மசாலாவும் கலந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மில்லட் நூடுல்ஸ் வாங்கி கொடுக்கலாம். டேஸ்ட் யூஸ்வலாக இருக்கிற அந்த சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், மேகியெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற போல் ஒரு டேஸ்ட்டுக்கு நம்ம அடிக்ட் ஆகும். ஆனால் இது அப்படி இல்லை.
கொஞ்சம் சாப்பிட்டாவே ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காய் நிறைய சேர்த்தி நூடுல்ஸ் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து நூடுல்ஸ் வந்து ரெகுலராக செஞ்சு கொடுக்கலினாலும் எப்போவாது இந்த மாதிரி மில்லட் நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. குயிக்காக அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் பார்த்துடலாம். நான் இங்கே கொடுத்துருக்கிறது இன்றைக்கி நம்ம ஒரு பேக் எடுக்கும்போது வெஜிடபிள்ஸோடு சேர்த்து வர்ற நூடுல்ஸ் வந்து 3 பெரியவங்க தாராளமாக சாப்பிட்லாம். நான் ஒருத்தவங்க சாப்பிட்றதுக்கு உண்டான நியூட்ரிட்டிவ் வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.